இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஒரு நிமிஷம் வர. ஹலோ, ஹாப்பி பர்த்டே மயூரி. இந்த விஷயத்தை நீங்களே வந்து சொல்லிருக்கலாம்ல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கேக் கட்டிங்க்கு முன்னாடியே வந்துருங்க. இன்னும் எவ்வளவு லேட் ஆகும்? அது என்னன்னா மயூரி, நான் ஆபீஸ்ல ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன். நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ராக்கி பண்டிகைக்கு நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா வந்துருவேன். இந்த தடவை உன் அண்ணனை மன்னிச்சிருமா ப்ளீஸ். ஆனா ராக்கிக்கு மட்டும் வரல. நான் நிஜமாவே அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி, பாய்ண்ணா. பாய். என்னாச்சு? இன்னைக்கு போய் இப்படி இருக்க? அண்ணாவால வர முடியாது. ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கான். அட விடுமா, இதுக்கு போய் என்ன இருக்கு? இதுக்கு போய் டல் ஆகலாமா? உன் அண்ணனுக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். ஆனா உனக்காக நான் வாங்கிட்டு வந்ததை பார்த்தா உன் மூட் நிச்சயமா மாறிடும். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. Thank you. Oh, it's looking beautiful. பாத்தி அம்மா, அத்தை, அம்மா. என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர் ஃபோன் பண்ண, சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு? அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததா? அது அத்தைக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. ஆனா நீங்க யாரும் பயப்பட வேணாம். இப்ப டாக்டர் வந்துருவாரு, அவங்களும் குணமாயிடுவாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க, சரியா? நீ டாக்டர் கிட்ட பேசிட்டியா? கிரீஷ் ரொம்ப நேரமா கால் பண்ற, போகவே மாட்டேங்குது. கால் போலையா? நான் ட்ரை பண்றேன். நீ அம்மாவை போய் பாரு. சரி. பாத்தியா என் நடிப்ப? எப்படி அவ பிறந்த நாளை கெடுத்து விட்டேன் பாத்தியா? என் கிட்ட இருந்து என் பையனை பிரிக்க பாக்குறாளா? இனிமே தெரியும் இந்த சுஷ்மா யாருன்னு. ஆமாமா, சூப்பரா பண்ண. அதுவும் அவளோட மூஞ்ச பாக்கணுமே. ஆனா உன்னோட ஆக்டிங் பிரமாதம். ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேன் உங்களுக்கு உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோன்னு. பெரிய ஆள் தான் நீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் அவனை ஏமாத்தல, அவன் வாழ்க்கைய காப்பாத்திட்டு இருக்கேன். அவன் தலையில ஒரு பூத மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவனை காப்பாத்தணும்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணித்தானே ஆகணும். அவருக்கு ஒரு நாள் உண்மை என்னன்றது தெரிய வரும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்னு யோசிச்சீங்களா? அது சரி, எப்படி தெரியும்? நான் சொல்லுவேன். நீ சொல்ல போறியாடி? நீ என் புள்ள கிரீஷ் கிட்ட சொல்ல போறியா? என் புள்ளைய எனக்கு எதிராவே திருப்பி விட பாக்குறியா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியா? வாய் உனக்கு ரொம்ப தாண்டி நீளுது. உன்னை அடக்கி வச்சாதான் சரியா வருவேன். என்ன விடுங்க அத்தை. அட விடுமா, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு. நான் நல்லதாமா இருக்கேன். நல்ல வேளை உங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்க, வந்துருவாரு. என்னாச்சு? நீ எதுக்கு டென்ஷனா இருக்க? அம்மாவை பார்த்தா அம்மா சரியாயிடுவாங்க. அது வந்து அம்மா, அம்மா, என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்னாச்சுமா? உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன நிக்கிற? தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, வலி அம்மா, தாங்க முடியல. அம்மா, இங்க பாருங்க. நேஹா பாத்து. வேண்டாப்பா, வேண்டாம், போயிடாத. நீ என் கூடவே இருப்பா. நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். சரி, நான் எங்கேயும் போல, இங்கே இருக்குமா. அது என்னன்னா, நாள் முழுக்க வேலை பார்த்து பார்த்து களைப்பாயிடுறேன். அதான் இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுது. இப்ப நான் நல்லதா இருக்கேன். டாக்டர் வேண்டாம்ப்பா. என்னம்மா, எதுக்கு டாக்டர் வேணான்றீங்க? டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாருன்னா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இன்னில இருந்து நீங்க வீட்டு வேலை எதுவும் செய்ய வேண்டாம். ரமன் இதுக்காக வச்சிருக்கோம். இந்தாங்கம்மா தண்ணி. மயூரி, இன்னையில இருந்து இது உன்னோட பொறுப்பு தான். அம்மா எந்த ஒரு வீட்டு வேலையும் செய்யாம பாத்துக்கணும், ஓகேவா? எல்லா வேலையும் ரமன் பாத்துப்பா. அதையும் மீறி தேவைப்பட்டா நீ பண்ணு. கிரீஷ், கொஞ்சம் நில்லுங்க, வரேன். அது வந்து இன்னைக்கு அண்ணா வருவாரு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்கு போகலாமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன? போயிட்டு வா, உனக்கு ஒண்ணு இல்லல்ல. என்ன, நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ராக்கி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. நேஹாக்கு நான் எதுவும் வாங்கலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அவளுக்கு பணம் கொடுத்துருங்க. அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட் அவ வாங்கிப்பா. இதுவும் நல்ல ஐடியா தான். ஓஹோ,
அப்பல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்காளேன்னு. பிறந்த வீட்டுக்கு போற சந்தோஷம் இல்ல? ஹாப்பி ராக்கி பண்டிகை அண்ணா. இங்க குடுமா, கையை நீட்டுங்க அண்ணா. சரி, இப்போ என்னோட gift எங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால gift வாங்குறதுக்கே நான் மறந்துட்டேன். அதுக்குன்னு டல் ஆகாத. இப்ப பணம் வாங்கிக்க, அதை வச்சு உனக்கு பிடிச்சது வாங்கிக்க. அண்ணா, நீங்க ரொம்ப நாளாவே எனக்கு கிஃப்ட்னு எதுவுமே வாங்கி தரவே இல்ல. கொஞ்ச நாளா நானும் உங்ககிட்ட எதுவும் ஆட்டையை போடல. அதனால இன்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டை நீங்க கொடுத்தே ஆகணும். சரி சொல்லு, என்ன வேணும்? எனக்கு அதே மாதிரி ஒரு நெக்லஸ் செட்டு வேணும். அன்னைக்கு gift கொடுத்தீங்களா அந்த மாதிரி வேணும். அடுத்த முறை அதே மாதிரி ஒன்று வாங்கி தரேன். ஆனா இப்ப பணம் வாங்கிக்கோ. ஏன்பா? ரமன், தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க நான் உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க, உங்க வேலை எப்படி நான் போயிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வாங்கண்ணே. அப்புறம் ரமன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சரி ரமன், அண்ணாக்காக நல்லா சமைச்சு கொண்டு வரீங்களா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு, பசி எடுக்கும்ல. சரிங்கம்மா. அண்ணா, எனக்கு இப்பவும் உங்க மேல கோபம் இருக்கு. ஏன்? நீங்க எதுக்கு பர்த்டேக்கு வரல? நான் எவ்வளவு வெயிட் பண்ணேன் தெரியுமா? அது வணக்கம் ஆண்டி. நல்லா இருப்பா. மறுபடியும் திரும்ப வந்துட்டியா உன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்காக? அது ராக்கி பண்டிகை இல்ல, அதான் மயூரியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சாயந்தரம் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? பிறந்த வீட்டுல சாயந்தரம் வரைக்கும் தான் இருக்க போறாளா? அது என்னன்னா, அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் எங்க திரும்பி வரமாட்டாளோன்னு எனக்கு தோணும். போன தடவை போனால அப்படி 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் திரும்பி வந்தா. இல்ல ஆண்டி, அது சரி பரவாயில்ல. இவ மறுபடியும் அந்த மாதிரி பண்ணான்னா எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. அத்தை, முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமா? பேசித்தான் ஆகணும். உன்னை எப்படி நம்புறது? அப்புறம் தம்பி, இவ எங்கேயும் வெளியே வரமாட்டா. இங்கேயே உனக்கு ராக்கி கட்டி விடுவா. நான் எதுக்கு போக கூடாது? ஏன்னா போக கூடாதுன்னு சொல்றது நான், உன்னோட மாமியார். ஒரு நிமிஷம். இத பிடி, ராக்கிய கட்டிவிடு. பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே ராக்கி கட்டிக்கலாம். இங்க கட்டினா என்ன, வீட்டில் கட்டினா என்ன, எல்லாம் ஒன்று தான். ரமன், நான் கூப்பிடுறது காதுல விழலையா? எதுக்குடா அவனுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்க? என் கூட கோவிலுக்கு வா. உடனே ரெடி ஆயிடுமா? ரெடியான உடனே நான் அங்க வந்துடுறேம்மா. அவளோட அண்ணன் தானே வந்திருக்கான், உன்னோட அண்ணன் இல்லல. அவ பண்ணிக்கட்டும். வா, இல்லைன்னா கிரீஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவனோட வயசான அம்மாவை தனியா கோவிலுக்கு அனுப்பி வச்சேன்னு. கிளம்பு. அத்தை, உங்களோட ப்ராப்ளம் என்ன? நான் உங்க சொந்தக்காரங்களுக்காக சாப்பாடு செய்யறேன், அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறேன். ஆனா அண்ணா வந்திருக்கும் போது நீங்க இப்படியா பண்ணுவீங்க? உனக்கு இவ்வளவு திமிரா? அதுவும் வீட்டு வேலைக்கார முன்னாடி என்ன நீ அசிங்கப்படுத்துவியா? எது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை? என்னம்மா அது? அண்ணியோட கையில எதுக்காகமா சூடு வச்சுங்க? வாய முடியலன்னா உனக்கும் சூடு வச்சிருவேன். என்னாச்சு மயூரி, ஏன் கத்துற? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். கிளம்புங்கறல. வாங்கண்ணா, நான் சமைச்சிட்டேன். நான் நினைச்சதை நடத்தாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அதுக்கு இவங்க என்ன என்னதான் கொடுமை பண்ணாலும் சரி, நான் தாங்கிப்பேன்.
இங்க பாரு மயூரி, நீ இப்படி மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க உன் மாமியார் வீட்டுல நீ நல்லபடியா இருக்க பாரு. ஏன்னா போன தடவை சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. நீ வீட்டை விட்டே வர வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. அது நல்லதுக்கு கிடையாதுமா. இனியாவது பார்த்து கவனமா இருந்துக்க, புரிஞ்சுதா? என்னாச்சுமா? அது மனோஜுக்காக சமைச்சிட்டு இருந்தேனப்பா, அப்போ சூடு பட்டுடுச்சு. காமிங்கம்மா, ரொம்ப பட்டுருச்சா? ஒன்றும் இல்லை, லேசான காயந்தான்ப்பா, மருந்து போட்டுட்டேன். மயூரி, அம்மாவை ஏன் சமைக்க விட்ட? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல. ரமண சமைக்க சொல்லிருக்கலாம், இல்ல நீ சமைச்சிருக்கலாம். எதுக்கு இப்படி பண்ற? இருக்கட்டும் விடுப்பா, நீ முதல்ல சாப்பிடு. அத்தை பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அண்ணாக்காக சமைச்சேன். என்ன உலர்? அம்மா ஏன் போய் சொல்ல போறாங்க? அது என்னன்னா, அதுக்கப்புறமா அவ வந்துட்டாப்பா, சமைச்சு முடிக்கிற நேரத்துல. அப்பதான் கிரீஷ், தப்பு எப்பவுமே தப்பு தான். இந்த முறை நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு மயூரி, போதும், வாய மூடு. பேச்ச வளர்க்கறதுலயே நீ குறியா இருக்க. என் பையன் கழிச்சு போய் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை கொஞ்சம் நிம்மதியா தான் சாப்பிட விட. ஓ, வீட்ல இப்படி சண்டை போடுறதுக்காக தான் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகலையா? அத்தை, நீங்க தானே என்ன போக வேணாம்னு சொன்னீங்க. ஐயோ, நான் இவளை ஏன் பிறந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு தடுக்க போறேன்? இன்னும் நீங்க எவ்வளவுதான் போய் சொல்லுவீங்க? போதும், ரொம்ப பேசுற. வாய மூடு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன். நீ பேசாம சாப்பிடுப்பா. நீயும் சாப்பிடுறே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அம்மா, ஒரு நல்ல விஷயம். நம்ம நல்ல கேஸ்ல இருந்துச்சுல, நாம அதுல ஜெயிச்சிட்டோம். என்ன, நிஜமாவா? ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா. அந்த நிலத்தை என் பேர்ல பதிய முடியாது. வேற பேர்ல பண்ணா எல்லா ப்ராப்ளமும் சால்வ். நம்ம நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நேஹாவோட கல்யாணம், வீடு, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். மயூர், எனக்கு எந்த விஷயமும் தெரியாது கிச்சன்ல என்ன நடந்துச்சுன்னு. ஆனா எனக்கு தேவையானது அம்மா வேலை செய்யக்கூடாது. அதை கவனிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரியுதா? ஆக்சுவலா நீ இங்க இருந்திருக்கவே கூடாது. நீ உன் வீட்டுக்கே போயிருக்கலாம்ல. அதான் உன் மூடு சரியில்லை. ஏன் போகல? சரி, அந்த விஷயத்தை விடுங்க. இன்னொரு நாள் போயிட்டு வரேன். அத்தை, இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் அதை தப்பாவே எடுத்துக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கும் நேஹாக்கும் நான் என்ன பண்ணாலும் ப்ராப்ளமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அவங்க தலையிடுறாங்க. ரொம்ப அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, எனக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்ல நான் எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் எதுவும் இல்லை மயூரி. நீ 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. உன்னை எப்படி நம்புவாங்கன்னு எதிர்பார்க்குற? நீ மட்டும் போகாம இருந்திருந்தா இப்படி எதுவும் நடந்திருக்காது. எப்படி அவங்க அன்பையும் நம்பிக்கையும் அடைகிறதுன்னு பாரு. சரி, நான் முயற்சி பண்றேன். இந்த வீட்டை நல்லா பார்த்துக்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவும் வேணாமா? நிஜமாவா? நானும் வேணாமா? எம்மாடி, நான் அப்படி சொல்லுவேனா? நீ எனக்கு கண்டிப்பா வேணும். ஆனா அம்மா, நேஹா அவங்களும் வேணும். உனக்கு தெரியாது, நீ போனதுக்கு அப்புறம் அவங்க தான் என்ன கவனிச்சுக்கிட்டாங்க, என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்கள பார்த்துக்கிற கடமை எனக்கும் இருக்குல்ல. அதுக்கு உன்னோட சப்போர்ட் தான் நான் கேட்கிறேன். செம்ம பிளான் பண்ணிருக்கீங்கம்மா. அப்புறம் என்ன, நான் அவனை பெத்தவ. அந்த நிலத்தை என் பேர்ல தான் எழுதி வைப்பான். அந்த நிலம் மட்டும் என் பேர்ல பதிவாகட்டும். அதுக்கப்புறம் முதல் வேலையா மயூரிக்கு எந்த சொத்தும் கிடைக்க விடாம பண்ணிடுவேன். ஆனா அண்ணா அதுக்கு ஒத்துப்பாரா? கண்டிப்பா ஒத்துப்பான். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அவன் செய்வான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் அந்த மயூரிய நம்ப முடியாதுன்னு. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு அங்க. முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு மயூரியை இந்த வீட்டை விட்டு துரத்தினேன். ஆனா ஏன்னு தெரியல, கிரீஷோட பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். சரி விடுமா, வாழ்க்கையில இருந்து விரட்ட முடியலன்னா என்ன, அட்லீஸ்ட் இந்த சொத்து விஷயத்திலேயாவது அவளை விளக்க முடியுதே. என்னாச்சு? எதுக்கு ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குற? அது
சும்மாதான். சொல்லு, என்னாச்சு? என்ன பார்த்துக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை கிரீஷ், நீங்க இடத்த யார் பேர்ல எழுதுனீங்கன்ற விஷயத்தை தான் நான் பார்த்தேன். இப்போ அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கல. ஆனால் அதை பற்றி இப்போ என்ன இருக்கு? அந்த இடம் குடும்பத்துக்கு சொந்தமானது. ஸோ ப்ராப்ளம் என்ன? உங்களுக்கு எதுவுமே புரியலல்ல? இங்க பாரு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இந்த அளவுக்குலாம் யோசிக்காத. நான் ஒன்று சொல்லட்டுமா? கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. இதை எழுத்துருவா? கொஞ்சம் யோசிச்சுக்க. யோசிச்சுட்டேன். உன்ன வேணா. ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. சரி, பாய். பாய். ரமன், டேபிள கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. எதை சாதிக்கிறதுக்காக என் பையனுக்கு சொக்குப்படி போட்டுட்டு இருந்த? உங்க அளவுக்குலாம் என்னால பேச முடியாது. நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன். ஏய், ரொம்ப தைரியம்டி உனக்கு. எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்ற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க 2 பேருமே போய் மட்டும்தான் சொல்றீங்க. கிரீஷை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. உன் லிமிட்டை தாண்டாத, புரிஞ்சுதா? இல்ல என்னை விட மோசமானவ யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை விட மோசமானவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு முன்னாடி புருஷனை விட்டுட்டு 5 வருஷமா உங்க அம்மா வீட்டுல உட்காந்துருந்த. எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னில இருந்து இந்த வீடே சூனியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு கிடைச்ச சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. அப்புறம் கிரீஷ், அவனோட பிசினஸ் மொத்தமா நின்னு போச்சு. அப்புறம் அது மட்டுமா, இத்தனை வருஷத்துல ஒரு வாரிசு கூட உன்னால கொடுக்க முடியல. மலடி, போதும், நிறுத்துங்க அத்தை. நீங்க உங்க லிமிட்டை மீறி பேசுறீங்க. எல்லைய மீறது நீதானு தெரிஞ்சுக்க. ஒரு நல்ல பொண்டாட்டியா நீ நடந்துக்கல, ஒரு நல்ல மருமகளா இல்ல, அப்புறம் தாய். இதுக்கப்புறம் உன்னால தாயாவே ஆக முடியாது. முதல்ல நீங்க ஒரு நல்ல மனுஷியா இருங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்க பண்ண விஷயத்தால தான் நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முட்டாள்தனமா யோசிச்சேன். ஆனா மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். நீங்க என்னோட வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? என் மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு இருக்கு. என்ன தைரியம்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்பீங்க? எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுறியா உன்ன? கிரீஷ் போனதும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை விட்டுடு. பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை அடிக்காத. ஹலோ டிராமா கம்பெனி, உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? என்னடி, நீயும் என்ன அடிப்பியா? என்ன கை நீட்டுற? அண்ணி விட்டுருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, எனக்கு வலிக்குது. அண்ணா, 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 அண்ணி அம்மாவை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து இவங்கள தடுத்தேன். அதுக்கு போட்டு என்ன அடிக்கிறாங்க அண்ணா. இல்ல, இவங்க போய் அண்ணா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க அம்மாவை நாள் ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கு உடம்பு சரியாம போனதுக்கு காரணமே இவங்க தான். இவ போய் சொல்றா. ஸ்டாப் இட். எதுவும் பேசாத. வாங்கம்மா. ரமன், தண்ணி கொண்டு வா. கிரீஷ் சொல்றத கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இனி கேக்குறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு எல்லாத்தையும் காதால கேட்ட. கண்ணா, கோவத்தை விட்டுட்டு முதல்ல வந்து டீயை குடிப்பா. மயூரி கண்ணு, நீயும் வந்து டீ குடிமா. இது எல்லாமே உங்களோட நாடகம். போது, நிறுத்து மயூரி. வேண்டாம்ப்பா.
என்ன அடிங்க, என்ன அடிங்க கிரீஷ். ஏன் நிறுத்திட்டீங்க? இந்த பொய்யானவங்களுக்காக என்கிட்டயே நீங்க கை நீட்டுறீங்களா? வாய முட. எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாத, அப்புறம் உன்னை கொன்னுடுவேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம பண்ண இப்ப நேஹாவை அடிக்கிற. உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? கிரீஷ் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. எதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண சொல்ற? அவங்களுக்கு நீ நன்றிதான் சொல்லணும். திரும்ப இங்க உன்னை வரவிட்டாங்களா? அதுக்கு இந்நேரம் வேற ஒருத்தரா இருந்தா இந்நேரம் டிவோர்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க. கிரீஷ், நீங்க ஒரே ஒரு தடவை என்ன தயவு செஞ்சு பேச விடுங்க. நான் சொல்றத கேளுங்க. எங்க அம்மா கிட்ட இப்பவே மன்னிப்பு கேளு, நேஹா கிட்ட கேளு. இல்லைன்னா நான் ரொம்ப கெட்டவன் ஆயிடுவேன், பாத்துக்கோ. இதுதான் இவங்களோட ஆசையே. நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்க. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்த ப்ராப்பர்ட்டியையும் இவங்க பேர்ல மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா யோசிக்கிற நீ. சி, உனக்கு இந்த நல்ல சொத்தெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுதுல்ல. அம்மா உன்னே அவன் இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு வார்த்தை பேசுனதில்ல. ஆனா நீ எப்பவும் அதை பத்தி தான் பேசுற. அப்ப இதான் விஷயம் இல்ல? அப்படின்னா இனிமே சொத்து பூரா அம்மா பேர்ல நேஹா பேர்ல தான் இருக்கும். நானும் பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு. கிரீஷ், விடு. வாவ் அத்தை, வாவ், சூப்பரா விளையாடுனீங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, உன் வாயை கொஞ்சம் மூடிக்கேன்னு. ஆனா உன் வாய் இருக்கே, திறந்த வாய் மூடவே மாட்டேங்குது. நீ அந்த மாதிரி பொம்பளை, வேகத்துல உன்னையே நீ மறந்துடுற. ஏன் புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும். பையன் மேல இருந்த பாசத்துல உன்னை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த தடவை நான் உன்னை ஓட ஓட விரட்டேன் பாரு, மறக்க முடியாது. பாத்துக்கலாம். மருமகளே, இந்த டீயை குடி. இந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட பண்ணாத. டீ குடிமா. இப்ப கிரீஷ் வருவான், உன்னை என்ன பண்ணுவான்னு பாரு. உனக்கு தெரியுமா நான் டீல என்ன கலந்திருக்கேன்னு? விஷம். இப்போ உன் தொண்டையில வலி எடுக்கும், அதுக்கப்புறம் வாந்தி எடுப்ப, அதுக்கப்புறமா நீ மேல. என்னாச்சுமா? கடவுளே, இதெல்லாம் நான் கேட்கணும்னு இருக்கேன். இதுக்கு என் காது கேட்காமலே இருந்திருக்கலாம். பேசாம நான் மேல போய் தொலைஞ்சிருக்கலாம். இவ என்ன சொல்றான்னு பாருப்பா. நான் என்னமோ இவ டீல விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்றாப்பா. நான் ஏன்பா அப்படி எல்லாம் செய்ய போறேன்? அப்புறம் நான் டீ போடலப்பா, ரமன் தான்ப்பா டீ போட்டா. நீ இப்ப மொத்த லிமிட்டையும் தாண்டிட்ட. இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம், போ. கிரீஷ், கிரீஷ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க கிரீஷ். அத்தை, அத்தை ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க மகளா நினைச்சா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். அத்தை, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கிரீஷ் கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிக்க சொல்லுங்க. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க அத்தை, ப்ளீஸ் சொல்லுங்களேன். கண்ணா, அவளை மன்னிச்சிடுப்பா. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அம்மா, எனக்கு என்னமோ அந்த மயூரி இந்த வீட்டை விட்டு போவான்னு தோணல. பாத்துட்டே இரு, அவ இந்த நிலத்தை அவ பேர்ல மாத்தியே தீருவா. இந்த வீடும் அவளுக்கு தான். அவ தான் இங்க ராஜ்யமும் பண்ண போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ பார்த்தல்ல இன்னைக்கு கிரீஷ் அவளுக்கு எப்படி பாடம் எடுத்தான்னு. அவன் ஏன் புள்ள, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அவன் கேட்பான். நீ பண்ற முக்கியமான தப்பே இதுதாம்மா. அந்த சூனியக்காரி இருக்காளே, அண்ணனை தான் முந்தானில முடிஞ்சு வச்சிருக்கா. என்ன இருந்தாலும் அண்ணனும் ஒரு ஆம்பளை தானே. நம்ம கை மூணு சொல்லுங்க, அன்னி கதையை முடிக்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வேற நேஹா, இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க. அக்கா, ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவருக்கு வேலையே தான். நீங்க பிரச்சனையை சொன்னா போதும், அவர் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாரு. வேணும்னா உங்களுக்கு ஒரு செட்டிங் வாங்கி தட்டுமா? கடைசியா சுஷ்மாவும் நேஹாவும் தங்களோட அரக்கத்தனமான மனசோட எல்லா எல்லையையும் கடந்துட்டாங்க. தங்களோட சுயநலத்துக்காக அவங்க மயூரிய அவங்களோட பாதையில இருந்து விலக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்னம்மா இந்த நேரத்துல எங்க போறீங்க? அது வந்துப்பா,
வீட்ல உட்காந்து உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது. அதான் வெளியில போய் கொஞ்சம் அப்படியே காத்து வாங்கிட்டு வரலான்னு. சரி, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் ரமன் கிட்ட பணம் கொடுத்து அனுப்பு. அவன் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரட்டும். சரி சரியா? வாமா. ரமன். கும்பிடுறேன் சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நலமுடன் இருப்பாய் மகனே. வணக்கம் சாமி. சாமி, அம்மாவும் அக்காவும் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். கவலையே படாதீங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வை நான் சொல்றேன். இவங்களோட பிரச்சனையே இவங்க மருமக மயூரி தான். அவதான் இவங்க பையனை தான் வசத்துல வச்சிருக்கா. ஆமா சாமி, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த பொண்ணால எங்களுக்கு பெரிய தலைவலி. அந்த பொண்ணு எங்க பையனுக்கு பொருத்தமானவளே கிடையாது. கவலைப்படாதே மகளே, இதுக்கு இப்ப நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். உன் மருமக உன் பையனையும் விட்டுட்டு வீட்டையும் விட்டுட்டு ஓடி போயிடுவா. அது மட்டும் இல்ல சாமி, அந்த பொண்ணை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுங்க. இல்லன்னா மறுபடியும் அவ என் பையனை மயக்கிடுவா. அப்படியே செய்யலாம். அதுக்கு நீங்க அவளை இங்க கூட்டிக்கிட்டு வரணும். ஆனா சாமி, இங்க வரதுக்கு அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. கவலைய விடுங்க. இதுல விபூதி இருக்கு. இத அவ குடிக்கிற பால்ல கலந்து கொடுத்துருங்க. குடிச்ச பிறகு நீங்க சொல்ற ஒவ்வொன்னுத்தையும் அவ கேப்பா. அதோட இங்க வர்றதுக்கும் அவ மாட்டேன்னு சொல்ல மாட்டா. போங்க, எப்படியாவது முயற்சி பண்ணி இன்னைக்கு ராத்திரி அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா சரிங்க சாமி, நாங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம். ஆமா, கண்டிப்பா சொல்ல உடனே மாட்டோம். கிளம்புங்க. மயூரி சுஷ்மா மற்றும் நேஹாவோட தவறான எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டாளா இல்லையா? மருமகளே, மருமகளே, என்ன மன்னிச்சிடுமா. நான் பண்ணது தப்புன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. அண்ணி ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டோம். ஆனா நீங்க அப்பவும் எங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க உண்மையிலே பெரிய மனுஷி அண்ணி. நாங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க தான் உங்களையும் அண்ணனையும் பிரிக்க நினைச்சோம் அண்ணி. உங்களுக்கு இந்த சொத்தும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சோம். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. எனக்கு புத்தி வந்துடுச்சு. நான் திருந்திட்டேன். இனிமே நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்னு நான் ஒரு பூஜை பண்ண போறேன். அப்படியே பண்ணிக்கலாம். நான் பூசாரி கிட்ட பேசி வச்சுட்டேன். நாம ராத்திரியே போய் பூஜையை முடிச்சிடலாம். அதான் நீங்க வீட்டோட நல்லதுக்கு தானே பூஜை பண்ண போறீங்க. அத வீட்லயே வச்சுக்கலாமே. எதுக்கு வெளியே போறோம்? அது பூசாரி தாம்மா சொன்னாரு. அவரு தான் சொன்னாரு பூஜை வெளியில பண்றதுதான் நல்லதுன்னு. அப்பதான் நல்லதெல்லாம் முறையா நடக்குமா. ஏன்னா வீட்டுல காத்து கருப்பு சுத்திக்கிட்டு இருக்குதான். என்ன? பூஜையை முதல்ல கோவில்ல முடிப்போம், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பண்ணுவோம். ஏன்னா நீயும் கிரீஷும் ஒத்துமையா சந்தோஷமா எப்பவும் நல்லபடியா வாழணும். அதான் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் இந்த குடும்பம் முழுமடைஞ்சிருக்கு. எல்லாமே சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. உண்மையா சொல்ற மயிரி, இந்த வீட்டுக்கு நீ ஒரு ராசியான மருமக. ஆமாப்பா, ஏன் மருமக இல்லையா? அப்படிதான் இருப்பா. ரமன், போய் அன்னைக்கு பால் கொண்டு வா. சரிம்மா. இன்னில இருந்து தினமும் பால் குடிக்கணும். அதோட நல்ல நல்ல சாப்பாடா சாப்பிடணும். அப்பதான் நீ தாயாவ, நானும் பாட்டியாவ. அம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். சரிப்பா. ஆனா மருமக எங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பா. சரிம்மா. சீக்கிரமா குடிக்கண்ணா. அதான் நீங்க பண்டிதர்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. இவரு மந்திரவாதி அத்தை. அட பொறுமா, மந்திரவாதியா இருந்தா என்ன, பூசாரியா இருந்தா என்ன, திருஷ்டி கழிக்கணும்ல. வாங்க போகலாம். நீ உட்காரு, பூஜையை ஆரம்பிக்கலாம்.
உட்காருங்க. தீய சக்திகளோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதை உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ இப்படியே சும்மா இருந்தீன்னா உன் புருஷனுக்கு மரணம் ஏற்படலாம். இல்ல இல்ல பாபா, இல்ல. நீங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இப்ப பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த தீர்த்தத்தை மயூரி கிட்ட கொடுங்க. இத உங்க அம்மா கிட்ட கொடு. இது உனக்கு. இத குடிங்க. குடிச்சா தீய சக்தி கிட்ட இருந்து முக்தி அடைவீங்க. அத்தை, அத்தை, எனக்கு தலை சுத்துது அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, திருஷ்டி கழியுது இல்லையா, அப்படிதான் இருக்கும். இல்ல, ஏதோ சரியில்லை அத்தை. வாங்க போகலாம். வாங்க அத்தை, போலாம். போய் சேர்ந்துட்ட போல இருக்கே. ரொம்ப நன்றி சாமி. இவகிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சாமி. நீங்க ரெண்டு பேரும் என்ன கொல்ல கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லையே சாமி, அது வந்து நான் என்னாச்சு? என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? நான் உங்க பிடியில வருவேன்னு நினைச்சீங்களா? இதோ இந்த மந்திரவாதியோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன கொல்ல நினைச்சீங்கல்ல? அட, நீங்க ரெண்டு பேரும் தான் என் வலையில மாட்டிக்கிட்டீங்க. உங்க பிளான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்லா தெரியும். ரமன், அட பாவி, நீ எங்களை ஏமாத்திட்டியா? நீ போய் இவ கூட சேர்ந்துக்கிட்டியா? ஆயமடே, நீங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க. அண்ணியை எப்ப பார்த்தாலும் கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அவங்கள மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து தான் கேவலப்படுத்துனீங்க. உங்க ரெண்டு பேர் மனசுல ஈவு இறக்கமே இல்ல. அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணோம். சாமி, இந்த படுபாவிங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சாமி. அண்ணி இப்ப நீ எதுக்காக பயப்படுற? எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாத. போப்போம், சீக்கிரமா மண்ணை போடு. இதப்படி இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள நான் உன்னை பார்க்கவே கூடாது. சீக்கிரம் போ. ஒன்னும் ஆகாது. அமைதியா போய் வேலையை பாரு. போ. மயூரி, மயூரி. என்னாச்சு? அம்மாவும் நேகாவும் எங்க? வீட்லயும் இல்ல, வெளிய கார்டன்லயும் இல்ல. போனே விட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில கோவில். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சத்தம் போடுவாங்க. லிமிட்ல இருந்து பேசு, புரிஞ்சுதா? முதலாளி எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது சார். அதனால தான் கோவத்துல கொண்டுட்டோம் சார். ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னதான். நான் அவங்கள கொல்லலன்னா
அவங்க என்ன கொண்டு இருப்பாங்க. பிளான் அவங்களோடது. ஆனா நான் இந்த வேலையை பண்ணிட்டேன். இவ்வளவு பெரிய கிரிமினலா நீ தப்பான பாதையில போயிருக்காது. உனக்கு புரியுதா இல்லையா? இன்ஸ்பெக்டர் இவளை கூட்டு போங்க. இவ மூஞ்சி கூட நான் பார்க்க மாட்டேன். கூட்டு போங்க. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. கிரீஷ் சொல்றது கேளுங்க. கிரீஷ் சொல்றது கூட்டிட்டு கேளுங்க. போங்க. கிரீஷ் என் மேல தப்பு இல்ல. கிரீஷ்